FIRC document இல்லாம service exporters GST ல refund வாங்க முடியுமா? Especially when they are dealing with both export and import with the same overseas party. Welcome to GST with Sharada in shorts. பொதுவாகவே global overseas transactionல group companiesோட both import and export of goods and services நடக்கிறதுக்கு possibility இருக்கு. இந்த மாதிரி situationsல importக்கு செப்பரேட்டான பேமெண்ட்டுக்கும் எக்ஸ்போர்ட்க்கு செப்பரேட்டான forex receipt-யும் வாங்குறதுக்கு பதிலா இது ரெண்டுத்தையும் net off பண்ணிட்டு net inflow alone will be received in India. And this net off mechanism is also very clearly permitted by RBI ever since 1997. இதை எல்லாத்தையும் தாண்டி ஒரு கம்பெனில இதை ரிஜெக்ட் பண்ணிருக்காங்க and then it should not be denied அப்படின்ற ஒரு இம்பார்ட்டன்ட் டெசிஷன் குஜராத் ஹைகோர்ட்ல இருந்து கொடுத்திருக்காங்க. ஸோ இதுல முக்கியமான விஷயங்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நெட் ஆஃப் மெக்கானிசம் இஸ் வெரி கிளியர்லி பர்மிட்டட் பை RBI அண்ட் இதை ப்ரூவ் பண்றதுக்கு அவங்க அந்த பேங்க் ரெசிட் டீடைல்ஸையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அண்ட் CA certificate is also being produced. In that circumstance, substantial refund benefit should not be denied because of not having FIRC document. Refund should be allowed அப்படின்றத ஸ்பெசிஃபிக்கா டைரக்ஷனும் கொடுத்திருக்காங்க. இந்த கேஸ் உடைய citation is available in the description box. உங்களுடைய எக்ஸ்போர்ட் பிசினஸ்ல இந்த மாதிரி ரீசன்ஸ்னால எக்ஸ்போர்ட் ரீஃபண்ட் GST-ல வராம ஸ்ட்ரக் ஆயிருந்துச்சு அப்படின்னா make use of these decisions and secure your GST refund benefits. Hope you find this video informative. தொடர்ந்து பேசுவோம் GST with Sharada.